இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பாபநாசம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இன்றைய இளைஞர்கள் விடுதலை போராட்ட உணர்வுகளுக்கான வரலாற்றை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் நடக்கும் அன்றாட நடப்புகளையும் தினசரி நாளிதழ்களில் வரும் செய்திகளையும் காலம் கடந்து கொள்ளாமல் அன்றைய செய்திகளை அன்றைய தெரிந்து கொண்டு முன்னேறி வரலாறுகளையும் தெரிந்து கொண்டு அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அரசியல் தெளிவுகளை இளைஞர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் முன்னோடியாக வருங்காலத்தில் அரசியல் எப்படி திட்டமிடப்பட வேண்டும் என்பதை ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் வடிவமைத்துக் கொள்ள இந்த செயல்கள் மிகவும் இளைஞர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு முழு விவரங்களையும் பதிவு செய்து கொண்டு முழுமையான அரசியலில் ஈடுபட வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு விடுதலை போராட்ட வரலாறு முழுமையாக தெரியாமல் உள்ளது. பொதுவாக குறிப்பாக தமிழகத்தில் நல்லக்கண்ணு என்றால் யார் என்றே தெரியாத அளவிற்கு இளைஞர்கள் இருந்து வருகிறார்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் யாரு, அவருடைய பணி என்ன, இப்படி போன்ற விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் அரசியலில் சரியான தெளிவான புரிதல் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இளைஞர் மத்தியில் இருந்து வருகிறது. அரசியல் விழிப்புணர்வை இளைஞர் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு குறிப்பாக வேலை வாய்ப்பை கூடுதலாக அரசு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். வேலை இல்லாத இளைஞன் வெடிகுண்டு கட்டிய மனிதனை போல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கட்டாயம் வேண்டும் என்பது தவிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வரலாறுகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த அளவுக்கு முன்னேறினோம். இப்போது இந்த இளைஞர்கள் அரசியலுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்பதற்கு முதன்முதலாக அவர்களுக்கு உண்மையான அந்த வரலாறு தெரிய வேண்டும். வரலாறு தெரியாமல் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் பல விளைவுகள், தகாத விளைவுகள் தான் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை தன்னுடைய மாணவ பருவத்திலேயே காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அரசாங்கம் ஒரு தேர்தலை சந்தித்து அங்கேயே மாணவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இருக்கு. காலேஜ்லயும் இருக்கு. நான் படித்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது கண்டிப்பா இருந்துச்சு. நானும் அந்த அரசியல் காலேஜில் நடக்கிற ஒரு மாணவர் தேர்தலாம் பங்கேற்று இருக்கேன். அது இப்போ நிறைய காலேஜஸ் தனியார் மயமாக்கப்பட்டதுல நியமனங்கள் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை மாறி அந்த பழைய நடைமுறையில நம்ம அரசாங்கத்தை என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி அந்த மாணவர்களை அங்கிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினா நிச்சயமா நல்லா இருக்கும். அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்துல நான் இங்க நடக்கிற பொது தேர்தலையும் வீட்டுல இல்லாம தேர்தல் களத்துக்கும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். அதுதான் ஒரே முடிவு. எனக்கு இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு தேவையில்லைன்றேன். படிக்கிற விஷயத்திலையும் அது அரசியல் தேவையில்லை. படிக்கிற காலத்துல படிப்பு மட்டும் போதும். அந்த 18 வயசுக்கு மேல படிப்பை முடிச்சுட்டு அரசியல் புரிதல் இருக்கணும். நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்கணும். அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். கொள்கை உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கணும். நல்லது செய்யறவங்களை தேர்ந்தெடுக்கணும். அன்றைய காலத்துல அண்ணா, கக்கன், எண்ணற்ற அரசியல் அவர்களை பற்றி படிப்பதும் இல்லை, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. தவறா இன்றைய காலகட்ட இளைஞர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு ரசிகர் என்ற பேரிலேயே அரசியல் நடத்துவர்கள் போய் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு தவறான வழியா இருக்கு. அரசியலை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள நமக்கு மூத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் நல்ல அரசியலை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கொள்கை கோட்பாடுகளை அறிந்து கொண்டு நாம் அரசியல் செய்தால், அரசியல் முழு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் நமது தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை முன்னெடுத்து செயல்பட முடியும். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பல தவறான வழிகளில் செல்கிறார்கள். அவர்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டுமானால் பல தலைவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். அவர்கள் வழியில் நம் கடமைகள் இருக்கின்றன. நமக்கு மக்களுக்கு தொண்டு செய்யணும். இது போல செய்தால் நாம் நாடு முன்னேறும். இளைஞர்கள் மத்தியில் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாட்டின் முதல்வமாக இளைஞர்கள் கையில் தான் உள்ளது. அவர்கள் அதை பல தலைவர்களை நினைவு கொண்டு நல்ல வழியில் நடத்தியால் நாடு முன்னேறும்.